வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்ட நெரிசல் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. வேலுசாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல் சேகரித்த சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தாவேகா தலைவர் நிர்வாகிகள் உள்ளிட்ட 200 மேற்பட்டோர் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தாவேகா மூத்த தலைவர் நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் ஆகியோர் நேற்று விசாரணைக்கு ஆஜராயினர். ஏறத்தாழ 9 மணி நேரம் நடந்த விசாரணையில் கூட்டத்திற்கு அனுமதி பெற்றது, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் அனைவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையில் ஜனவரி மாதம் தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.